அஸ்ஸலாமு அலைக்கும். கலிஃபா உமர் அவர்கள் வரலாற்றில் அவர் ஜெருசலேத்தை வெற்றி கொள்ள சென்ற அந்த பயணம் இன்றும் உலக வரலாற்றில் ஒரு மகுடம். ஜெருசலேம் வெற்றி கொள்ளப்பட்ட போது அங்கிருந்த மக்கள் தங்கள் நகரத்தின் சாவியை தர ஒரு நிபந்தனை விதித்தனர். உங்கள் தலைவர் நேரில் வந்தால் மட்டுமே சாவியை தருவோம். கலிஃபா உமர் அவர்கள் மதீனாவில் இருந்து ஒரு நீண்ட பயணத்தை தொடங்கினார். அப்போது அவரிடம் இருந்தது ஒரே ஒரு ஒட்டகம் மற்றும் ஒரே ஒரு பணியாளர். சமத்துவத்தின் உச்சம். பயணத்தில் ஒரு விதி போட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட தூரம் உமர் அவர்கள் ஒட்டகத்தில் அமர வேண்டும், அடுத்த தூரம் பணியாளர் அமர வேண்டும். அவர்கள் ஜெருசலேத்தின் எல்லையை அடைந்தபோது பணியாளர் ஒட்டகத்தின் மேல் அமர்ந்திருக்க உமர் அவர்கள் ஒட்டகத்தின் கயிற்றை பிடித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அது பணியாளரின் முறை. அங்கிருந்த ரோமானிய அதிகாரிகளும் மக்களும் மிரண்டு போனார்கள். உலகையே நடுங்கச் செய்யும் ஒரு பேரரசின் தலைவர் சாதாரண ஆடையுடன் தன் பணியாளரை ஒட்டகத்தில் ஏற்றிவிட்டு காலால் நடந்து வருவதைக் கண்டு வியந்தனர். அப்பொழுது அவர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வசனத்தை கூறினார். நாம் அறியாமையில் மூழ்கி கிடந்த மிக கேவலமான சமூகமாக இருந்தோம். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தின் மூலமே நமக்கு கண்ணியத்தை தந்தான். அந்த இஸ்லாத்தை தவிர வேறு எதிலாவது நாம் கண்ணியத்தை தேடினால் அல்லாஹ் நம்மை மீண்டும் கேவலப்படுத்துவான். இதிலிருந்து நாம் உணர வேண்டிய கருத்து, மன்னராக இருந்தாலும் பணியாளராக இருந்தாலும் இறைவன் முன் அனைவரும் சமம் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அவ்வழியே வாழ்ந்து காண்பித்தார்கள் கலீஃபா உமர் அவர்கள். இதுபோன்று வரலாற்று சிறப்புமிக்க பதிவுகளோடு மீண்டும் சந்திப்போம். ஜஸாகல்லாஹ் ஹைரன்.